நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கண்டினியூஸாக 5th வீக்லியும் ஃபாலோ ஆயிருக்கு. கரண்ட்டாக நிஃப்டி 50 24,500 அப்படின்ற அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இன்னமும் கீழே விழ வாய்ப்பு இருக்கா? அப்படி கீழே விழுந்தா இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ட்ராப்பா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் வெர்ஷன் 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் மொத்தம் 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, எதனால நிஃப்டி 50 கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டு இருக்கு, ஏன் இன்னமும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு 5லேருந்து 6 ஃபேக்டர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது, கரண்ட்டாக Q1 ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கம்பெனி நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கம்பெனி ஆவரேஜான ரிசல்ட்டும், ஒரு சில கம்பெனி பேடான ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு செக்டார்ஸ்லாம் செக்டார் ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 3, அடுத்த வாரத்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நிஃப்டி 50 மிட் கேப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இது எல்லாமே என்ன ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சார்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. கரண்ட்டாக 24,500 அப்படின்ற அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வர வாரத்தில் 24,300 வரையும் அந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 23,873 அப்படின்ற அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 22,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 22,700 போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஆனால் 23,800 வரையும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கரண்ட்டாக நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் அரௌண்ட் 56,637 அப்படின்ற இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வர வாரத்தில் 55,282 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 52,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். கரண்ட்டாக நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 17,668 அப்படின்ற அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,742 வரையும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அது டச் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 15,622 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரையும் நிஃப்டி 50 மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸுமே எவ்வளோ ரேஞ்ச் வரையும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நிஃப்டி 50 இல்லைனா மற்ற இண்டெக்ஸ் எதனால இதிலேருந்து இன்னமும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு 6 ஃபேக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேக்டர் நம்பர் 1, ரீசெண்டாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு 25% டேரிஃப் போடுவோம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க, அதை ஸ்டாப் பண்ணலன்னா உங்களுக்கு 25% டேரிஃப் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1st ஆகஸ்ட். அதை இன்னும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 8th வரையும் வச்சுருக்காங்க. ஸோ அப்பயும் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போதா இல்லைனா கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தெரியல. ஆனால் இந்தியா மேலே ஒரு விதமான ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம், நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் ஓவரால் இண்டெக்ஸே ஒரு 10 to 15% கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் அது லாங் டேர்முக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கரண்ட்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கு காரணம் இந்த டேரிஃப். ஃபேக்டர் நம்பர் 2, வேல்யூவேஷன். லாஸ்ட் டிசம்பர் 2024 நிஃப்டி 50 மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் என்ன பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே பிஇல இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறமா கண்டினியூஸாக எல்லா இண்டெக்ஸுமே ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேல்யூவேஷனும் இந்த ஒரு கரெக்ஷனுக்கு ஒரு காரணம்ன்ற மாதிரி சொல்லலாம். ஃபேக்டர் நம்பர் 3, இயர்னிங்ஸ். ரீசெண்டாக Q1 ரிசல்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கம்பெனி தவிர மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆவரேஜ் இல்லைனா பிலோ ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பாக PE ரேஷியோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இயர்னிங்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலையும் மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆகிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4வது ஃபேக்டர், ஃபிசிக்கல் டெபாசிட். இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் யூகேயோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அவங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை பெட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை தாண்டி மற்ற கண்ட்ரிலையுமே அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பெட்டராக ட்ரை பண்ணுறாங்க. இது எல்லாமே லாங் டேர்மில் நல்லா இருந்தாலுமே ஷார்ட் டேர்மில் ஒரு விதமான ப்ரெஷர் வரும். அது என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியும் நம்ம சைன் அதாவது அக்ரிமெண்ட் போடும்போது அந்த நாட்டோட ப்ராடக்டோட இம்போர்ட் டியூட்டியை நம்ம கம்மி பண்ணுவோம். அதாவது யூகேலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இந்தியாவில் அவங்க இதனால் வரையும் 20% இம்போர்ட் டியூட்டி பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து அவங்க 10% கட்டினா போதும். அதே தான் யூஎஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் கம்மியாகும். அதனால ஃபிசிக்கல் டெபாசிட் ஏறும். அதாவது நம்மளோட வருமானம் கம்மியாகும். நமக்கு தேவையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம கடன் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும்.
இதை தாண்டி எல்லாருக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்துருக்காங்க. அதனாலையும் கிட்டத்தட்ட 1 lakh crores வந்து டேக்ஸ் வந்து அடிவாங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பக்கம் அந்த பெனிஃபிட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரியான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்னால நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் 1 இயரில் இந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்லாம் பெட்டர் ஆக இந்த ஒரு ஃபிசிக்கல் டெபாசிட் ஆர் டேக்ஸ் இஷ்யூஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. 5வது ஃபேக்டர் இந்தியா விக்ஸ். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது இல்லைனா ஃபியர் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான் இந்த விக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்தியன் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இந்த இந்தியன் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.98 வந்து இருக்குது. ஸோ கரண்ட்டாக ட்ரேடர்ஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஸ்டேபிளான நிலைமையில தான் இருக்குது. பட் ஆனால் இங்கேருந்து எப்போ வேணால் பீக் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எஃப்ஐஐஸ் செல்லிங். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து ஜூலை மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 47,000 கோடிக்கு மேலே வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டை யார் ஸ்டேபிளாக வந்து கொண்டு போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஏஐஸ்க்கு எங்கேருந்து பணம் வருது? ஆப்வியஸாக வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டு தான். ஸோ இந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் தான் வந்து ஆயிருக்கு ஜூலை மந்தில். இதை தாண்டி ஆகஸ்ட் ஆரம்பித்த அந்த ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 3,300 கோடி அளவுக்கு எஃப்ஐஐஸ் வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்மில் இது கண்டிப்பாக நல்லது கிடையாது. லாங் டேர்மில் டொமஸ்டிக் மார்க்கெட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலுமே எஃப்ஐஎஸோட பங்கு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பெட்டராக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டு இன்னமும் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த 6வது ஃபேக்டர் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஃப்ஐஎஸ் இன்னமும் கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இதிலேருந்து 10 to 15% கீழே விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக குளோபல் மார்க்கெட். லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது 1st August 2025 குளோபல் மார்க்கெட் அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2% கிட்ட வந்து விழுந்தது. நாஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருந்து லிட்டரலாக வந்து 10 to 15% ஃபாலோ ஆகுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வரையும் இண்டெக்ஸ்லாம் எந்த லெவல் வரையும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் எதனால இன்னமும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு 6 ஃபேக்டர் வச்சு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரையும் டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அடுத்து வரப்போகிற கண்டென்ட்டை பாருங்கள். இப்போ அடுத்து எந்த செக்டார்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் மணி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10 செக்டார் வந்து இருக்குது. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துகிட்டு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த மட்டும் அந்த செக்டாரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, ப்ளஸ் வந்து ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த செக்டார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்டார் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டர். இந்த இஎம்எஸ் செக்டாரில் சிக்மா எஸ்ஜிஎஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ், கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் செக்டார். அதில் பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட், எஸ்ஹெச் கெல்கர், இப்கிரல், எஸ்ஆர்எஃப், ஹெச்எஸ்சிஎல் இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். மூணாவதாக இருக்கக்கூடிய செக்டார் ஆக்ரோ கெமிக்கல் செக்டார். இதில் கோரமண்டல் இன்டர்நேஷனல், பரதீப் ப்ராஸ்பெக்ட்ஸ், தீபக் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மான்சூன் பெட்டராக இருக்குது, ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டாக்லலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ். ப்ரைவேட் செக்டர் பேங்க் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து எவ்வளோ பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸில் இருக்கக்கூடிய கனரா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர். இதில் அப்டஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் செக்டர் இப்போ பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு. பலருமே வந்து வீடும் ப்ளஸ் ஹவுசிங் லோன்ஸ் வந்து வாங்குறதுனால இந்த ஒரு செக்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து காட்டியிருக்காங்க. அடுத்து ஆட்டோ ஆன்சிலரி செக்டர். இதில் ப்ரீகால், லூமெக்ஸ் ஆட்டோ, வெல்ரைஸ், ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லையும் ஆட்டோ ஆன்சிலரி பிளேஸ் வந்து பெட்டராக வந்து ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சைக்ளிக்கல் செக்டர் தான். ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 1 to 2 இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, திருப்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபார்மாவில் சிடிஎம்ஓ பிளேயர்ஸ். அதில் ப்ளூ ஜெட், லாலஸ் லேப், அக்யூட்டாஸ் கெமிக்கல் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸையும் ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃபார்மாவில் சிடிஎம்ஓ பிளேயர்ஸ் அடுத்து ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு என்ன பொறுத்த மட்டும் நான் ட்ராக் பண்ணுவேன்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அடுத்து டேட்டா சென்டரில் பிளாக் பாக்ஸ், அனந்த்ராஜ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசைக்ளிங் செக்டரில் கிராவிட்டா இந்தியா, பிஓசிஎல் அப்படின்ற இந்த ஒரு 2 கம்பெனியுமே நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கைடன்ஸும் நல்லா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் அண்ட் எனர்ஜி செக்டரில் ஸ்கிப்பர், வாரி எனர்ஜிஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸ், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர் இந்தியா லிமிடெட் அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்கு, 3D பவர் சிஸ்டம்ஸ், ஜிஇ வர்னோவா,
ஹிட்டாச்சி எனர்ஜி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பவர் அண்ட் எனர்ஜி ரிலேட்டட் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாமே கண்டினியூஸாக நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் ஆர் செக்டரை ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் ஆர் செக்டரில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்குது, நல்ல ஒரு ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னமும் பெட்டரான ரிட்டர்ன் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த காலில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி கால் ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் ஆர் செக்டர் எதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு செக்டர் ஒரு ஸ்டாக்கை இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டாக் ஆர் செக்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து அப்கமிங் டேஸஸில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரியான வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுன்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இதை தாண்டி எவ்ரிடே மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் மற்ற ஸ்டாக் ரிலேட்டடான அப்டேட்ஸை என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.